காருணிகாக ரெண்டாவது குணமாக சொல்றார். இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகள்லையும் பிரியமாக இருப்பார், கருணையோடு இருப்பார்னு. இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும், எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்முடைய வள்ளலார் ராமலிங்க அடிகளார் சொல்லும் போதே வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறார். ஒரு கொடியோ ஒரு செடியோ வாடும் போதே அந்த கொடிக்கும் செடிக்கும் எந்த சிரமம் இருக்குமோ, அது எவ்வளோ கஷ்டப்படுமோ அதை பார்க்கும்போதே அதை விட சிரமமாக இருக்குன்னு வள்ளலார் சொல்றார். ஸ்ரீமத் ராமாயணத்தில் வேடுவன் ஒரு பட்சியை அடித்ததை வால்மீகி மகரிஷி பார்த்து அவர் சொல்றார், எனக்கு நேரம் ஒரு பிராணியை நீ எப்படி ஹிம்சை பண்ணலாம், ஒரு ஜீவனை எப்படி நீ எப்படி ஹிம்சை பண்ணலான்னு அந்த ஜீவனுக்கு வந்த சிரமத்தை தனக்கு வந்தாமதி நினைச்சுண்டு அந்த வேடுவனை பார்த்து சபிக்கிறார். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த பட்சிக்கு வந்த சிரமத்தை தனக்கு வந்தாமதி நினைச்சுட்டாரணும். இதுதான் கருணை. ஒரு மனுஷன் மாத்திரம் இல்லை, ஒரு ஜீவராசிகள் மாத்திரம் இல்லை, ஒரு இலை செடி கொடி இது வரைக்கும் இன்னொருத்தர சிரமப்படும் போதே அந்த சிரமமானது தனக்கு வந்தாமதி நினைச்சுப்பா மகான்கள். இதுதான் ரெண்டாவது குணமாக பகவான் சொல்றார், காருணிகாக.